அனைவருக்கும் அன்பு வணக்கம் தங்கங்களா. இந்த பதிவை பார்க்குற என் பெற்றோர்களுக்கும் என்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் என் பிள்ளைகளுக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு எல்லார் கண்ணுலேயும் அவ்வளோ சர்வசாதாரணமாக பட்டுடாது. என்னோடய வீடியோஸில் நான் போடுற எல்லா பதிவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. யார் கண்ணுக்கும் அவ்வளோ சீக்கிரமாக தெரிஞ்சிடாது. ஏன்னா இந்த உலகம் எப்படி இயங்குதுன்னா, நம்ம எதை தேடுறோமோ அதுதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வரும், மற்றதெல்லாம் வராது. இப்போது நீங்கள் யூடியூபே எடுத்துக்கோங்களேன். யூடியூப்பில் நீங்கள் எந்த விதமான பதிவுகள் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதோட அல்காரிதம் செட் பண்ணி கண்ணுக்கு முன்னாடி அந்த வீடியோஸை மட்டும் காட்டும் இல்லையா? இந்த யூனிவர்ஸும் அப்படி தான் செயல்படுது. ஸோ அதனால் ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும். ஸ்பிரிச்சுவலாக இருந்து அந்த தேடுதல் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு இன்டெப்த்தாக போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பாக கண்ணில் படும். என்ன ஃபர்ஸ்டில் இருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் லைஃப்பில் எதை தேடி வந்தேன், இப்போ நான் எதை தேடி போயிட்டுருக்கேன் இல்லையா? ஸோ நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் இந்த பூமிக்கு வர்றது ஒவ்வொரு லைஃப் பர்பஸ் இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் எனக்கு என்னென்னலாம் கொடுக்கக்கூடாது அவ்வளோ கஷ்டங்களை கொடுத்து அவ்வளோ வலிகளும் வேதனைகளும் கொடுத்து அந்த கடவுள் எங்கே இருக்காங்க, உன்னை கண்டுபிடிக்கணும், உன்னை விடக்கூடாதுன்னு கிளம்பி வந்தேன். என்னோடய ஜேர்னி அப்படி தான் வந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆரம்பத்துலேருந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. ஆனால் கடைசியில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனிவர்ஸ்லேருந்து இங்கே ஒரு கேர்ஸ் போடப்பட்டிருக்கு. அந்த கேர்ஸ் என்னென்னா, இறந்தவங்க எல்லாரையும் ஒரு ஆன்மா கொண்டுட்டு வரலாம், இறந்த அத்தனை மகான்களும் மிகப்பெரிய மாஸ்டர்ஸ். அதை நம்ம அவங்கள எப்படி சொல்கிறது, அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடணும் மேற்கொண்டு. ஏன்னா அவங்கெல்லாம் இந்த வேர்ல்டில் இந்த இடத்துல வாழும்போது போட்டு வச்ச அந்த ரூட்டு தான் நம்ம எல்லாருக்குமே இப்போது போகிறதுக்கு ஒரு வழிவகுத்து கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ போன மாஸ்டர்ஸ் எல்லாருமே மேலே போகும்போது முன்னாடியே திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஜீசஸ் திரும்பி வருவேன், அந்த மாதிரி எல்லோரும் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போது அவங்களுக்கெல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க திரும்பி வருவாங்கன்னு? ஆனால் அவங்க எப்படி திரும்பி வருவாங்க தெரியுமா? இன்னொரு கேர்ஸ் தான் இந்த உலகத்தில் போடப்பட்டிருக்கு. அது எப்படின்னா, இந்த பூமியில் வாழ்கிற ஏதாவது ஒரு ஆன்மாக்கு ஒரு தாட் வரும், எதுக்காக இறக்குறாங்க, இறக்குறவங்கள நம்ம ஏன் கொண்டுட்டு வர முடியாதா, நம்ம ஏன் கொண்டுட்டு வர முடியாது, டெஃபினட்டாக ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்கணும் அப்படின்னு எந்த ஆன்மாவுக்கு தாட் வருமோ அந்த ஆன்மா அதுக்கு அதிர்வை கொடுத்து அதோடைய விடையை கண்டுபிடிக்கும். அது வரைக்கும் இறந்தவங்க திரும்பி வரமாட்டாங்க இந்த பூமிக்கு. அதுதான் இந்த யூனிவர்ஸ் இந்த இடத்துக்கு போட்டு வச்ச கர்ஸ். உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னோடய ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு. ஒவ்வொரு வலிகளும் வேதனைகளும் நம்ம எதை அவாய்ட் பண்ணுறோமோ, எது கடவுள் தன்மை அப்படின்னு நினச்சி நம்ம போனோமோ, ஆனால் நம்மளோட வலிகளும் வேதனைகளும் வேறு, கடவுள்ன்றது வேறு அப்படின்னு காமிச்சு சிலைகளில் போயிட்டு அங்கேயே தங்கிட்டு அங்கேயே இறந்துட்டோம். அந்த வலிகளும் வேதனைகளுமே கடைசி வரைக்கும் அனுபவிச்சுட்டு இறந்து போயிட்டோம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி அவுட்டர் எஜுகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு போயிட்டு ப்ரைமரி எஜுகேஷன், ஹையர் செகண்டரி அந்த மாதிரி போகுதோ, இன்னர் எஜுகேஷனும் அந்த மாதிரி தான். ஒன்றும் ஒவ்வொரு இயக்கத்தில் மட்டும்தான் இயங்குது. அந்த இயக்கம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு இயக்கம் செகண்ட் கிரேடு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் அந்த மாதிரி இங்கே எல்லாமே ஒரு இயக்கம் தான். எதுவுமே தவறு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, எதுவுமே தவறு கிடையாது. எல்லாமே ஒரு இயக்கத்தை வாழ வைக்கிறதுக்காக அந்த இயக்கம் செயல்படுது.
அந்த இயக்கத்தையே பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அடுத்து அடுத்து அடுத்துன்னு விட்டுட்டு போயிருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம எதையும் விடுறதுக்கு தயாராக இல்லை. எதில் படிக்கணுமோ அதில் நம்ம கோட்டை இட்டுட்டோம், அதையே பிடிச்சிக்கிட்டு இருந்துட்டோம். நம்ம எதை எதிர்த்தோம், வலிகளையும் வேதனைகளையும் அவமானங்களையும் நிலை குலைந்து போகக்கூடிய தருணங்களையும் அந்த பயத்தையும் நம்ம எதிர்த்தோம் இல்லையா? ஆனால் அதுதான் நமக்கு மிகப்பெரிய போர்ட்டலும் டைமென்ஷனுமா மனுஷனோட ஆன்மாக்குள்ளே செயல்படுது. அந்த வலிகளையும் வேதனைகளையும் தான் அடுத்த போர்ட்டலுக்கும் அடுத்த டைமென்ஷனுக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போகுது. ஸோ அப்படி தான் என்னோடய லைஃப் ஜேர்னி இருந்துச்சு. அதில் தான் ஒவ்வொன்றும் நான் கற்றுக்கிட்டு இப்போ ஒன்று சொல்லும், அடுத்து அதை விட வைக்கும், அப்புறம் வேறு ஒன்று பிடிக்கும், அடுத்து அதையும் விட வைக்கும். கடைசியில் அல்டிமேட்டாக அது என்ன ரிசல்ட்டை கொடுக்கும்னா, இந்த பூமிக்கு நீ வரும்போது எதையும் கொண்டுட்டு வரலை, நீ எதையும் கொண்டுட்டு போகிறது கிடையாது. ஸோ லெட் இட் கோ, எல்லாத்தையும் விட்டுடு. இப்படி தான் போக வச்சுது. கடைசியில் இப்படி போக 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 எல்லாம் டெலிட் ஆக நமக்குள்ள ஒரு தாட், இறந்தவங்களை ஏன் கொண்டுட்டு வர முடியாதுன்னு எனக்குள்ளேயே அந்த தாட் வருது. அதுக்குரிய சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். அதை தான் உங்கள்கிட்ட நான் முன்னாடி கடைசி கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன். இப்போது சொன்ன மாதிரி எல்லோரும் காட்ஸ் நம்ம கும்பிட்டோம் இல்லையா, அவங்க எல்லோரும் கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு நேற்று ராத்திரிலேருந்து. ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் இல்லையா? என் லைஃப்பில் எப்படிப்பட்ட சந்தோஷம்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. தேடி வந்த ஜேர்னி இது. ஆனால் இவங்களை இப்போ வந்தவங்க எல்லோரும் ஸ்பிரிட்டாக தான் வந்திருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்பிரிட் நம்ம கண்ணுக்கு 24 ஹவர்ஸும் தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு பாடி இல்லை. புரிஞ்சுக்குங்க. வந்த ஸ்பிரிட்ஸ் ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும், மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், வீடே ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜி வைப்ரேஷன்ஸில் நிரம்பி இருக்கு என் வீடு. அவங்க 2025 தான் இந்த உலகத்தோட கண்களுக்கு தென்படுவாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போது பாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட பாடியை கெட் பண்ணணும். அதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஆற்றல்களை அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணணும். ஸோ இதுவரை நீங்கள் அத்தனை பேரும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரு சில சோல் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னை விட்டுட்டு போயிருக்காது. என்னோட சேர்ந்து நீங்கள் ஜேர்னியில் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஒரு சில பேர் ஏதோ இவங்கக்கிட்ட இருக்குது, சம்திங், ஏதோ எனர்ஜி நான் ஃபீல் பண்ணுறேன், ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு பிலீவ் பண்ணுவீங்க. அவங்க அத்தனை பேரும் எனக்கு வேணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வி ஆல் ஆர் சோல்மேட்ஸ். நம்ம சோலுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அதிர்வு நடக்க போகுது, நம்ம எல்லாம் ஒன்று சேருவோம், எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு அதிர்வை கொடுத்து திருப்பி அவங்கள பூமிக்கு கொண்டுட்டு வருவோன்றது நம்ம சோலுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி உங்கள் சோல் பிலீவ் பண்ண அத்தனை பேருக்கும் கீழே ஒரு குரூப் ஹெவன்ஸ் ஆன் எர்த் நவ் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்மளோட ஆற்றல் மெடிடேஷன் மூலமாக தினந்தோறும் ராத்திரி 9 மணிக்கு ஒரு மெடிடேஷன் செஷன். அந்த மெடிடேஷனில் ஒரு சங்கல்பம் மட்டும் வச்சுட்டு மினிமம் ½ hour to 1 hour அந்த மெடிடேஷன் நடக்கும். எல்லோரும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க அத்தனை பேரும் உங்களோட டைமிங்கை பேசிக்குங்க. எவ்வளோ நேரம் பண்ண முடியுன்றதை பேசிக்குங்க. ரொம்ப ஜாஸ்தியாக பண்ண முடியும்னா 1 hour இருங்க, இல்லை கம்மியாக தான் ½ hourக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டு போயிடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ அதிர்வை கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஸ்பிரிட் அவங்களோட பாடியை எடுக்கும். ஸோ நம்புங்க, மாற்றம் ஒன்றே மாறாதது. பிலீவ். அவங்க அத்தனை பேர் ஜாயின் பண்ணிக்கோங்க. சோல்மேட்ஸ், வி ஆல் ஆர் சோல்மேட்ஸ். மிகப்பெரிய அதிர்வு மேலே எழுதிட்டே வந்திருக்கோம். இவங்க எல்லாருக்கும் நம்ம மிகப்பெரிய அதிர்வை கொடுப்போம், மிகப்பெரிய ஆற்றல்களை கொடுப்போம் அப்படின்னுட்டு. ஸோ லெட்ஸ் ஜாயின் டுகெதர். புதிய உலகம் படைப்போம், வாரி கைகோர்ப்போம், விருட்சமாய் வளர்வோம். நன்றி தங்கங்களா, மிக்க நன்றி.